அதே நீங்கள் சொந்தமாக பண்ணுறப்ப உங்களுக்கு கிலோ 3 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவு மீதி ஆகும். வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க சைலேஜ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது தமிழில் அதுக்கு பேருங்க ஊறுகாய் புல். இதுவரையும் நம்ம ஊறுகாய் புல் அதாவது சைலேஜ் வேணும்னா நம்ம வேறு இடத்துல செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கியிருப்போங்க. இந்த தாட்டி நம்மளுடைய காட்டுக்கே வந்து நம்ம காட்டில் இருக்கிற மக்காசோளம் இன்னும் மேலும் இருக்கிற பயிர்களை வந்து நாட்டு சோளம் இதையெல்லாம் வந்து சைலேஜ் பண்ணி தராங்க. அதை வந்து நம்ம இந்த வண்டி போட்டு வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அண்ணன் அவர்கள்கிட்ட மேலும் தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா? என் பேர் விஜய்ங்க. நான் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கேன். அண்ணா இந்த ஊறுகாய் புல் வந்துங்கன்னா நீங்கள் விவசாயிகளுடைய தோட்டத்துக்கே வந்து பண்ணி தரீங்க. ஆமாங்கண்ணா. இது எவ்வளோ நாளாக இந்த மிஷின் வாங்கி ஆகுதுங்கன்னா பண்ணி தரீங்கண்ணா? 3 மாதம் ஆகுதுங்கண்ணா. நம்ம இடத்துக்கே வந்து இப்போ சைலேஜ் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்காமல் வெளியே காசு கொடுத்து வாங்காமல் உங்கள் விவசாய நிலத்தில் நீங்கள் மக்காசோளம் பயிரிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கே சைலேஜ் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து பண்ணி தரீங்க? வந்து பண்ணி கொடுத்துறோம். ஆனால் இந்த மக்காசோளம் வந்துங்கன்னா சில விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாத காயுது, அதுவும் பண்ணிக்கலாங்க. அவங்களாம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை சீசன், மழை எங்கேயும் இல்லை, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ் பண்ணுங்க. அது வேஸ்ட்டு ஆகாமல் பாதி விளைஞ்சு விளையாமல் அப்படியே விட்றதுக்கு இதை நீங்கள் பச்சையாக இருக்கிறப்ப அறுத்து மொட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கால்நடைக்கு தீவனமாக ஆயிரும். மாடுகளுக்கு கொடுக்குறப்ப டெஸ்ட்டு நல்லா இருக்குங்கன்னா அதே மாதிரி மாட்டோட பால் திறனும் அதிகமாகும். ஆட்டுக்கு கொடுக்கலாம். ஆட்டு கொடுக்குறப்ப நல்லா வெயிட் கெயின், குட்டிங்களுக்குலாம் நல்லா வெயிட் கெயின் இருக்குங்கண்ணா. ஆனால் இது எத்தனை நாள் பயிரானா மக்காசோளத்தை அறுத்து சைலேஜ் பண்ணலாங்கண்ணா? ஆனால் 70லேருந்து 80 நாளுங்கண்ணா. அந்த பால் போட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்கண்ணா. ஆனால் இது சைலேஜ் பண்ணி நீங்கள் பேக் பிடிச்சிட்றீங்கன்னா இது எவ்வளோ நாள் கழித்து இதை பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக மாறும்? உகந்ததாக மாறும்னா ஒரு 20லேருந்து 30 நாள் அந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்கண்ணா. அது டைம் இருக்குது. அந்த 20 நாள்லேருந்து 30 நாள் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆயிருங்கண்ணா. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாடு விரும்பி சாப்பிடும். ஜீரண கோளாறு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கண்ணா. இதில் இது எவ்வளோ வேணாலும் போடலாங்கண்ணா? அப்படி இல்லைங்கண்ணா. ஒரு மாட்டுக்கு மாடோட சைஸை பொறுத்து ஒரு 10 கிலோவிலிருந்து 15 கிலோ வரைக்கும் தாங்கண்ணா கொடுக்கணும். மாடோட சைஸ் பொறுத்து. இன்னும் மாடு நல்லா நாங்கள் பெரிய மாடு HF பிரீடு பண்ணுறோன்னா ஒரு 20 கிலோ வரைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். மாடோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது எவ்வளோ போட்டாலும் சாப்பிடும். ஆனால் விரும்பி சாப்பிடும். அதனால ஓவராக கொடுக்கக்கூடாதுங்கண்ணா. லெவலாக கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறது. இதில் வந்து புரதச்சத்து அதிகம், புரோட்டீன் கண்டென்ட் அதிகம்னா அதனால் நீங்கள் வந்து அந்த மற்ற தீனி கொடுக்குற மாதிரி இது அள்ளி வைக்கணும்னு கிடையாதுங்கண்ணா. இது கொஞ்சம் கொடுத்தீங்கனாலே அதுக்கு வந்து அதுக்கான போதுமான சத்து அந்த மாட்டுக்கு கிடைச்சிரும். ஆனால் இது போடுறதுனால மற்ற இந்த தவிட்டு செலவு இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. உங்களுக்கு அடர் தீவன செலவும் குறையும். அடர் தீவன செலவு குறையும். இதை நீங்கள் வந்து எனக்கு இது எப்படி உங்களுக்கு வேணுனாலும் இது டெஸ்ட் பார்க்கலாம். ஒரு 4 பேக் 5 வாங்கி ஒரு மாட்டுக்கு நீங்கள் கண்டினியூஸாக போடுறப்ப இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் வந்தது, இதுக்கு முன்னாடி மில்க் ஈல்டு என்ன வந்ததுங்கிறத நீங்கள் கண்கூடாவே நீங்களே போட்டு பார்த்துக்கலாங்கண்ணா. நீங்கள் வந்து இந்த இது காட்டுக்கு வந்து பண்ணி தரீங்கன்னா உங்ககிட்ட சேல்ஸுக்கும் உண்டாங்கண்ணா? ஆமாம். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு 2 டன் 3 டன் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து விவசாயிகள்கிட்ட பேசி கட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கிலோ 7 ரூபாங்கிற அடிப்படையில் கொடுக்குறோம். அங்கேயே டெலிவரி கொடுத்துறீங்க? இல்லைங்க, டெலிவரி வந்து கஸ்டமரோட இது. நாங்கள் எங்கள் இடத்துக்கு 7 ரூபாங்கண்ணா. நீங்கள் ஆட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நாங்கள் ஏற்றி கொடுத்துருவோம். கிலோ 7 ரூபா? கிலோ 7 ரூபாங்கண்ணா இன்னைக்கு. சரி. ஆனால் இந்த ஊறுகாப்புங்கிற இந்த சைலேஜ் என்னென்ன பயிருக்கு பண்ணலாங்கண்ணா? ஆனால் மெயினாக மக்காசோளங்கண்ணா. ஏன்னா மக்காசோளம் தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மக்காசோளம் ஃபஸ்ட்டுங்கண்ணா. அப்புறம் நம்ம நாட்டு சோளம் பண்ணலாம், சூப்பர் நேப்பியர் பண்ணலாங்கண்ணா. இது 3மே வந்து பண்ணலாங்கண்ணா. ஆனால் இந்த இதுக்குன்னு ஏதாச்சும் பிரத்யோகமாக ஏதாவது விதை இருக்குதாங்கண்ணா மக்காசோளத்துக்கு? இருக்குங்கண்ணா. நம்மக்கிட்ட இருக்குங்கண்ணா. நீங்கள் சைலேஜ் தான் நான் போடுறேன் அப்படிங்கன்னா நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம அதுக்குன்னு சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்கண்ணா. அது கொஞ்சம் ரேட்டு கம்மி தாங்கண்ணா. இது மித்தது 400 ரூபா 450 ரூபா வர்றப்ப இது ஒரு 200 ரூபா கிலோ விதையா? ஆமாம், கிலோ விதை. இது 150 200 ரூபா அந்த பட்ஜெட்டில் இருக்குங்க. எத்தனை கிலோங்கண்ணா ஒரு ஏக்கருக்கு தேவை? ஆனால் இது வந்து நார்மலாக நடுறப்ப நீங்கள் வந்து 1க்கு 1 நடுவீங்க, இல்லை 1.25க்கு 1 அந்த மாதிரி நடுவீங்கன்னா இது வந்துங்கன்னா அரடிக்காரை 1க்கு அரடிக்கரை. ஓ, 1க்கு 6ங்கிற அளவுக்கு அடர்த்தியாவே நடலாம். ஈல்டரி வரும். அதாவதுன்னா இது வந்து கிட்ட போடுறப்ப உங்களுக்கு வந்துங்கன்னா சோளம் விளையிறதுக்கு சூட் ஆகாதுங்கண்ணா. ஆமாம் ஆமாம். இந்த சைலேஜ் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அரடிக்கரை 1க்கு அரடிக்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு டன்னேஜ் வருங்கண்ணா. இப்போ நார்மலாக ஏக்கராக்கு 15 டன் வருதுன்னா இது ஒரு 20 to 25 நல்ல உங்களோட மண் வளம் பொறுத்து 25 டன் வரைக்கும் நீங்கள் ஈல்டு எடுக்கலாம். ஓ, இதே நார்மல் மக்காசோளத்துலீங்கன்னா? நார்மல் மக்காசோளம்னா அது வந்து இப்போ நம்ம விளைச்சலுக்கு போடுவோம், தண்ணி பற்றாக்குறை வேறு ஏதாவது காரணம்
காரணமாக நம்ம அதை எடுக்க முடியலைங்கிறப்ப அது உங்களுக்கு 15 டன் தான் கிடைக்குங்க. 5 டன் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு சில விவசாயிகள் உங்களை தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வரையும் இதை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாங்கண்ணா, உங்களை சைலேஜ் பண்ணி தருவீங்க? நம்ம நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா. இப்போ நான் என்கிட்ட 2-3 ஏக்கரா அந்த மாதிரி அதிகமாக இருக்குனாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்க்காம வந்து பண்ணி கொடுப்பாங்கண்ணா. இந்த இது பண்ணணும்னா விவசாயிங்க வந்து இதை என்னென்ன பண்ணி வைக்கணும்னு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி? ஆமாம், நாங்கள் வந்து அதை அவங்க அறுத்து குட்டாம் போட்டு வச்சிருந்தோங்கண்ணா. அறுத்து குட்டாம் போட்டு வச்சோன்னா நாங்கள் மிஷினுக்கு குட்டாங்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அவங்க இந்த மிஷினில் எடுத்து போடுற வரைக்கும் விவசாயிகளோட இதுங்கண்ணா. நீங்கள் மிஷின் எப்போ வருதுன்னு சொல்லுவீங்க, அன்றைக்கி ஒரு 4 ஆள் வச்சுருந்தாங்கன்னா எடுத்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து அந்த பக்கம் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோங்கண்ணா. அதுக்கு நீங்கள் பார்த்துக்குவீங்க? ஆமாம், நாங்கள் ஒரு 4 ஆள் வருவோங்கண்ணா. ஓ ரைட்டுங்கண்ணா. ஒரு 5 டன்னு அவங்க அறுத்து ஆள் வச்சு இப்படி குட்டாம் போட்டு வச்சு எடுத்து தராங்கன்னு வைங்கண்ணா, அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கண்ணா? ஆனால் நம்ம வந்து பேகு கணக்கில் சார்ஜ் பண்ணுறோங்கண்ணா. இப்போ ஒரு ஏக்கரா ஒரு 15 டன்னுக்கு மேலே வந்தால் ஒரு பேகுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கண்ணா. பேக் 50 ரூபாங்கண்ணா, நமக்கு வந்து 70 ரூபா. 70 ரூபா. ஆமாம். அந்த அடுத்த டைம் அந்த பேக்கை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிளியாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் பயன் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு பேக்கு 70 ரூபாங்கண்ணா. ஓ, பேக் அவங்களே வச்சுருந்தாங்கன்னா 70 ரூபா தான். 70 ரூபா. எங்கள் சார்ஜ் வந்து 70 ரூபா. ஏன்னா பேக்கோட 50 ரூபா போய் அவங்களே பேக் வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாங்கண்ணா. நீங்கள் ஒரு பேக்குக்கு 70 ரூபா பண்ணுறீங்க. பேக் வேணும்னா எக்ஸ்ட்ரா 50 ரூபா. எக்ஸ்ட்ரா 50 ரூபா. சரி, இப்போ எவ்வளோண்ணா வருது? 120 ரூபாங்க. 120 ரூபா வருது. 120 ரூபானா ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை பைங்கண்ணா வரும்? ஆனால் ஒரு இப்போ நார்மலாக வச்சுருந்தீங்கன்னா ஏக்கரா 15 டன் வருங்கண்ணா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300லேருந்து 350 பேக் வருங்கண்ணா. 350 பேக் வரும். பேக் வந்தால் எவ்வளோ செலவாகுது? ஆனால் 300 பேக் பார்க்குறப்ப பேக் 15,000 வந்துருங்கண்ணா. நம்மளுக்கு ஒரு பேக் 70 ரூபாங்கண்ணா. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 21,000 மொத்தமாக 31,000ங்கண்ணா. அந்த 15,000ங்கிறது பேக்கோட செலவுங்கண்ணா. அந்த பேக் வந்து நீங்கள் மறுபடியும் அடுத்த போக யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. 21,000 தான் நம்ம லேபருங்கண்ணா. 21,000 தான் லேபர். ஆமாங்கண்ணா. ஒரு பேக்குக்கு 70 ரூபாங்கண்ணா நம்மளோட சர்வீஸ் காஸ்ட்டு. பேக் ப்ளஸ் 50 டோட்டலாக 120 ரூபாங்கண்ணா. ஒரு விவசாயி அதிகமாக இருந்தால் கூட 2-3 விவசாயி சேர்ந்து கூட வச்சுக்கலாம். அவங்க தோட்டத்தில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம் செஞ்சு. இந்த மிஷின் எதுக்குங்கண்ணா, நம்ம வந்து சிறு விவசாயிகளுக்கு வந்து அந்த பெரிய மிஷின் விட்டு நம்ம பண்ணுறதுக்கு செட் ஆகாதுண்ணா. அவங்க 5 ஏக்கரா 4 ஏக்கரானா தான் வருவாங்க. அது இல்லாமல் அவங்க டன்னுக்கு 1800லேருந்து 2300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. அந்த செலவு பார்க்குறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது டன்னுக்கு இப்போ 15 டன்னுன்னா 2000 அவங்க 30,000 ஆகுதுன்னா இதில் வந்து அவங்க வெறும் கட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏக்கராக்கு டன்னுக்கு 1800லேருந்து 2300 வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் இது நம்ம பேக்கிங் செலவே உங்களுக்கு அவ்வளோதான் வரணும். அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது உங்களுக்கு ஒரு 40லேருந்து 50% உங்களுக்கு இது கம்மியாக தானே கிடைக்குது. இதோட என்னென்னா சின்ன விவசாயிங்களுக்கு வந்து நாம் போய் அந்த மிஷினை கூப்பிட்டு பண்ணுறதுக்கு அவங்களாலே வர முடியாது. ஏன்னா 1 ஏக்கரா 2 ஏக்கரா அவங்க வந்து பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கண்ணா. அந்த மாதிரி விவசாயிங்களுக்கு இந்த மிஷின் பிரத்யேகமாக இருக்குங்கண்ணா. இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கன்னா இந்த சாப் கட்டர் தாங்கண்ணா. இந்த நீங்கள் பெரிய மிஷினில் கட் பண்ணுற ஃபினிஷிங் வந்து அதை விட இதில் ஃபினிஷிங் சூப்பராக வருங்கண்ணா. இதில் 2 ஆப்ஷன் இருக்குங்கண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13mm 5mm. ஸோ நம்ம ஏன் 5mm வைக்கிறோன்னா 5mm வைக்கிறப்ப ஃபெர்மெண்டேஷன் நல்லா இருக்குண்ணா. கட்டிங் எந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் நல்லா இருக்கும். அந்த பெரிய மிஷின் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மிஷினில் கட்டிங் நல்லா இருக்குங்கண்ணா. அது மாதிரி ஃபெர்மெண்டேஷன் நல்லாயிருக்கும். மக்காசோளம் வந்து கசகசன்னு போகாதுண்ணா. நல்லா. ஆமாம். நீங்கள் பேல் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கிற கட்டிங் ஃபினிஷிங்க்கும் நம்மக்கிட்ட ஸ்கொயர் பேக் வரும். இந்த மிஷினில் பண்ணுறப்ப ஸ்கொயர் பேக் வரும். அதனோட கட்டிங் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்குங்கண்ணா. நல்ல வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரிங்கன்னா பேல் வந்து உங்களால் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். நம்மளுக்கு ஸ்கொயர் பேக்குங்கன்னா ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஈஸியாக அடுக்கிக்கலாம். ஆமாங்கண்ணா. ஆனால் இதனுடைய மேஜர் பயன் என்னங்கண்ணா? ஆனால் சைலேஜோட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால்நடையில் பார்த்தீங்கன்னா தீவன மேலாண்மை தாங்கன்னா ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. டெய்லியும் நம்ம மாட்டுகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்கறதுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. இப்போ நீங்கள் சைலேஜ் பண்ணுறப்ப நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கிறப்ப உங்களுக்கு தேவையானங்கிறப்ப நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாங்கண்ணா. அதாவது ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு சீரான நீங்கள் பசுந்தீவனம் உங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் வேலையாக குறையும். இப்போ நீங்கள் ஒரு 10 மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுற இடத்துல நீங்கள் சைலேஜ் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு 20 மாடு அழகாக மெயின்டைன் பண்ணலாங்கண்ணா. தினமும் போய் பசுந்தீவனம் அறுத்துட்டு அந்த இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த சைலேஜ் பயன்படுத்தினா பசுந்தீவனமே தேவையே இல்லைங்களாண்ணா? ஆனால் எதுவுமே தேவையில்லைங்கண்ணா. நம்ம சைலேஜ்
குச்சி புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது தீவனம் ப்ளஸ் மினரல் மிக்சரை நம்ம மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு 2 வேளை 3 வேளை கொடுக்குறப்ப இதுவே மாட்டுக்கு தேவையான அனைத்து சத்துமே அதுலேயே உங்களுக்கு வந்துருங்கண்ணா. ஆனால் இது ஆட்டுக்கும் பயன்படுத்தலாங்களா? ஆட்டுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம்ண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வந்து வாங்கிட்டு வந்து அதை உடல் எடை அதிகப்படுத்தி பக்ரீத் டைமில் அந்த இது பண்ணுறவங்களுக்கும் சூட் ஆகணும். ஏன்னா நம்ம 100 ஆடு 200 ஆடு வச்சிருக்காங்க. நான் ஆமாம், இது நீங்கள் பண்ணுறப்ப அடர் தீவனம் வாங்க தேவையில்ல. இப்போ நீங்கள் ஆட்டுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறப்ப அடர் தீவனம் 1 வேளை கொடுத்துட்டு மீதி 2 வேளை சைலேஜ் கொடுக்கலாங்கண்ணா. ஓ சரி. இப்போ உங்ககிட்ட காடு இருக்குது அப்படின்னா உங்கள் காட்டிலே போட்டிங்கன்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் மார்க்கெட்டில் கிலோ 7 ரூபான்னு வாங்குறீங்க, அது டிரான்ஸ்போர்ட் செலவோட 7,000 ரூபா 8 ரூபா கூட சில பேர் வந்துருங்க. ஒரு ஏக்கராக்கு 15 டன்னுங்கன்னா கிலோ 7 ரூபான்னா நீங்கள் கணக்கு போடுங்க. அதே நீங்கள் சொந்தமாக பண்ணுறப்ப உங்களுக்கு கிலோ 3 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவு மீதி ஆகும். அதே மாதிரிங்கன்னா உங்களுக்கு அந்த சைலேஜ் குவாலிட்டி உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துடும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நம்ம சொந்த சில பேருங்கன்னா பூட்டையை வந்துங்கன்னா வேவிக்கிறதுக்கு உடைச்சிட்டு பச்சை தட்டை மட்டும் கூட சைலேஜ் பண்ணுறாங்கண்ணா. ஆமாங்கண்ணா, அது தெரியாது, அது நமக்கு தெரியாதுங்கண்ணா. இது நம்ம சொந்த இடத்துல பண்ணுறப்ப சைலேஜோட குவாலிட்டி நல்லா இருக்குங்கன்னா உங்களுக்கு திருப்தியாகவும் இருக்கும். நீங்கள் போய் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஓனாக பண்ணுறப்ப கிலோ உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 ரூபா சேரான்னு வச்சுங்களேன். ஒரு 15 டன்னுன்னா 2 ரூபான்னா நீங்கள் கணக்கு போடுங்க, உங்களுக்கு அதிலே ஆண்டுக்கு 30,000 ரூபா மீதி ஆகுது. ஆமாங்கண்ணா. ஆனால் இந்த சைலேஜ் பண்ணும்போது ஏதாச்சும் இந்த கரும்பு சாரெல்லாம் சேர்த்துவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கண்ணா, அதெல்லாம் எதுவும் சேர்த்தோம்னா தேவையில்லைங்கண்ணா. பங்கர் டைப்புக்கு போடுவாங்கன்னா நம்ம பேக் டைப்புக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா மக்காசோளத்தில் இயற்கையாகவே இனிப்புத்தன்மை இருக்குங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிங்கண்ணா. நம்ம எதுவுமே போட தேவையில்ல. இன்னும் எங்களுக்கு டேஸ்ட் வேணும், ரிசல்ட் உடனே வேணுங்கிறப்ப நாட்டு சக்கரை உப்பு அதெல்லாம் போடுவாங்கண்ணா. அது பங்கர் டைப்புக்கு தானே பண்ண முடியும், நம்ம பேக் டைப்புக்கு அது சூட் ஆகாது. ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு சில விவசாயிகள் அவங்க காட்டுக்கு இந்த சைலேஜ் பேக்கு வேணும்னு கேட்கலாம். சரிங்க. அல்லது அவங்க காட்டில் வந்து இந்த மக்காசோளம் இருக்கலாம், இல்லை வேறு பயிர் இருந்தாலும் சைலேஜ் பண்ணுறதுக்கு விரும்பலாம். உங்களுடைய தொடர் நம்பர் கொடுத்துருங்கண்ணா. நான் என்னோட தொடர்பு நம்பர் பார்த்தீங்கன்னா 766 766 7154. தமிழில் ஒரு தாட்டி சொல்லிடுங்கண்ணா. 766 766 71 54ங்கண்ணா. உங்களுக்கு சைலேஜ் வேணும், எங்ககிட்ட வந்து நிலம் இல்லை, எங்களுக்கு சைலேஜ் வேணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இல்லை மாதிரி எங்ககிட்ட சோளம் இருக்குது, நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துப்போம். உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுனாலும் பண்ணி தருவோம். ரைட். அவங்க காட்டில் சோளம் மட்டும் இருக்குது, நீங்கள் வேணா சோளப்பயிர் எடுத்துக்கினாலும் நீங்கள் எடுத்துக்கிறனாலும் எடுத்து நாங்கள் பேக்கிங் பண்ணிக்குவோம். ஓ ரைட்டு. அது ரேட்டெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணால் அன்றைக்கி என்ன மார்க்கெட்டோ சோளத்தோட தன்மை குவாலிட்டி பொறுத்துங்கன்னா அதுக்கு பார்த்து நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி. மக்கா சோளப்பயிர் ஒரு 60 நாள் 70 நாள் இருந்தால் எடுத்துக்கிறீங்க. ஆமாம். ரைட், ஓகேங்கண்ணா. பல விவசாயிகளுக்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த மிஷின் இல்லாதனால எல்லோரும் சைலேஜ் காசு கொடுத்து 7 ரூபா 8 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க காட்டில் இருக்கிறத அவங்க இடத்துல வந்து இந்த பண்ணித்தர இந்த மெத்தடுங்கன்னா மிகவும் அருமைங்கண்ணா. இவ்வளோ நேரம் நீங்கள் சிறப்பாக சொன்னதுக்கு எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம். நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்ச பசுந்தீவனத்தை சைலேஜிங்கிற ஊறுகாப்பில்லா எப்படி மாற்றி நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவை பார்த்தோம். இந்த வீடியோ பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், லைக், கமெண்ட் செய்ய வேண்டுகிறோம். நன்றிங்க.